சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. கள்ளி ஒருத்தி விளையாட வந்தாளா. அம்மா சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே இங்கே உன் ஜோடி நான் போறேன் தேடி நான் சாமிய வேண்டிற கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே. வாங்க வணக்கம். ஐயோ இன்னைக்கு எனக்கு சம்பளமே வேணாம்டா. ஏன் கலை இவன் தாண்டா உண்மையிலே நயன்தாரா. ஆமா ஆமா ஆமா. சில ஊர்லாம் பொம்பளைய போடுறாங்க 2 ஈத்து ஈண்ட முண்டையா போட்டு நானும் உருட்ட முடியாம பிரட்ட முடியாம அலைஞ்சு திரிஞ்சு வாடா என் தங்கம் சும்மா வாடா ஒன்றும் செய்ய மாட்டேன். உண்மையிலே நீ நல்லா இருக்கணும் தான். எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்தா வர வர தீப்டாச்சு கம்பெனி எரிஞ்சு போய் கிடக்கு. இங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்து என்னை புடிச்சுக்கிட்டு வம்பளுக்குறீங்க? நான் தான் உனக்கு இன்னைக்கு புருஷன். என்ன சொல்றீங்க? இன்னொருத்தன் வருவேன் ஒல்லி அவன் வந்து கல்ல புருஷன். இப்ப என் புருஷன் என்ன பண்றது? உன் புருஷனை போய் செங்க காலவாதியில் வேலை ஆக்க சொல்லு. எங்க? ஓகே ப்ரோ. வாஞ்சிநாதன் ரயில்வே துறை எங்க அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 1001. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. நீ 1000 கொடுத்தவனே அவ அவுத்து போட்டு உள்ள போயிட்டாவாரு. நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1000 ரூபா ஒருத்தருக்கு எடுத்து விட்டேன். உட்காரு இருந்தாலும் பரவாயில்ல. எங்கடா அந்த பிள்ளை? இங்க வாடா. இதா வந்துருச்சுனே. நீ தான் ரூம் பாய் வேலை ஆக்கணும். ஆமா. 5 நிமிஷம் உன்னால நிக்க முடியலையே. ஆயில் பூரா உங்களுக்காக நின்று நிலையா வேலை பார்க்குற ஆம்பளை தான் உயர்ந்தவன். எங்க நின்னுட்டு வேலை பாக்குறீங்க? புடிச்சிட்டேன் பாயிண்ட புடிச்சிட்டேன். என்னத்த? சரி எங்க நின்னுட்டு வேலை பாக்குறீங்க? நீங்க எல்லாம் நின்னுட்டு வேலை பாக்குறீங்க. அப்புறம் நின்னுட்டு தான் பாப்பீங்களோ? ஏய் பல ஆங்கில செய்வாங்க பாரு. என்ன ஆங்கில? குனிஞ்சு செய்யறதுக்கு போயிட்டே இருக்கேன் அண்ணே. ஏய் தப்பா பேசாதீங்க. அப்படியெல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவ? உன்னை அழகா இருக்குன்னு மதிச்சு எம்கேஆர் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி இதோ வேற கண்டங்கரவ பாம்பு மாதிரி பொம்பளை வந்திருந்தானே நேரம் செவரொட்டி அந்த போயிருக்கேன். செவரொட்டினா என்னங்க? செவரொட்டி ஒரு செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்பி விடுறேன் மாதிரி. எங்க செவரொட்டியை போய் செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சு? ஒரு வெள்ளாட்டும் கறிக்கடையில செப்ப வாங்கலாம், குடல் வாங்கலாம், தலைக்கறி வாங்கலாம், மண்டக்கறி வாங்கலாம். ஆனா செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறேன். ஆட்டிலே செவரொட்டி, இங்க இருப்பது ஓரொட்டி. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை புள்ள விரல நீட்டுறான்னா அவளைதான் சூம்பத்துறா. விரல் சூம்பத்துறான்ட்டேன். கமான் கிளாப்ஸ். இங்க பாருங்க. இது பூராமே போர் போடுறவங்க தான். இங்க பாருங்க, நான் தப்பா தவற பேச மாட்டேன். செம்மண்ணு களிமண்ணா இருந்தாலும் அது பழைய போர். இது சீம கருவ கை முட்டி. என்ன வேணுப்ப? உங்களுக்கு என்ன வேணுப்ப? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து உன்னுடைய கிளுகிழுப்பு வேணும். கிளுகிழுப்புன்னா வேற பூனை மாதிரி குறுக்க வந்துட்டான்டா பாரு. என் தம்பியை பூரா பாரு. கிளுகிழுப்புனா என்ன? பூரா தூரு மூட்டத்தை போட கிளைக்கிறேன். நாங்க ஒரு ஜாமி ஒரு கடா வெட்டி ஒன்னும் எலும்பு இல்லாம சாப்பிடுவீங்க. எலும்பு இல்லாம சாப்பிட்டா எப்படி சத்து இருக்கும்? எலும்புல தான் சத்தே இருக்கும். அது கூட தெரியாம இப்படி. அது எலும்பு, நீ எலும்ப சாப்பிடு. என்னத்தை சாப்பிடுவேன்? ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று இந்த பட்டிமன்றத்தை துவங்கிறார் எம்கேஆர். பெண்கள் தான் பெரிய. கோயிலா அவர்கள் எதிர்த்து பேசுவார் என்று நம்புறேன். ஏய் இந்த இடத்துல பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் நான் சொல்றேன். உங்களை எதிர்த்து பேச நான் வந்திருக்கேன். இருட்டுல புரிஞ்ச வந்தவனும் ஒத்தில படுக்க பயந்துக்கிட்டு தான் பெண்கள் இங்க வந்திருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? கை தட்டலாம். 10,000 பொம்பளைய முளைப்பாரி தூக்குனாலும் இங்க பாதுகாப்புக்கு முன்னாடி செல்வது ஆண் வர்க்கமே. எத்தனை தேர் வடித்தாலும் அந்த தேரை வடம் பிடித்து அழைத்து உனக்கு வடகம் முடிஞ்சு உடத்து உன்னைய போட்டு சூம்ப விடுறான். இதுக்கு மேல டைலாக் பேசவே முடியாது. பேசிட்டீங்களா?
அவரு சும்மா இருந்தா நீங்க சும்மா இங்க பாருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இங்க இருக்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஆம்பளைகளுக்கு பயந்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்காங்க. அது என்னமோ உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். உங்களை மாதிரி ஆண் வர்க்கம் இருக்கிறதுனாலதான் இங்க வந்து உட்காந்து என்னை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துனாச்சு நாட்டுக்கு ஒரு நல்லது செய்வோம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காங்க. 10,000 பெண்கள் முளைப்பாரி தூக்கிட்டு போனாலும் அங்க ஆண்மகன் இருக்கானா? அதுக்கு ஏன் காரணம்? உன்னை மாதிரி 4 ஆம்பளைங்க வந்து பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துருவானே அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்காக போலீஸ் அங்க நிக்க வைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? இதுல வந்து இவரை எதிர்த்து நான் இங்க பேச முடியாதான். இவர் இல்லாட்டி நாங்க இவருதான் ஒரு ஆண் வர்க்கத்தை செந்துக்கா தூக்கி நிறுத்துறாரா? பொம்பளை இல்லாட்டி உன்னால என்னையா செய்ய முடியும் நான் கேக்குறேன். ஏய் ஏய் நான் உங்களை தப்பா சொல்லல. இங்க பாருங்க, எந்த ஒரு குடும்பத்திலுமே பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் இல்லவே இல்ல. 4 செவுத்த கொடுத்தா அதை வீடா மாத்தி காட்டுறாக்க ஒரு அழகு, ஒரு திறமை ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்களால முடியுமா நான் கேக்குறேன். இல்ல உங்களால முடியுமா? அப்புறம் எதுக்கு வாய் கிளியா கிளியா பேசுறீங்க? தெரியாம பேசிட்டேன், மண்டி ஓடுறேன். மண்டி ஓடுறியா? ஏன் மண்டி ஓடுறாராப்பா? ஒரு 4 பேர் வாங்க. 4 பேர் வேணாம், உங்களுடைய ஒத்த வீட்டை சுத்தம் பண்ண. ஆயே பாரு, பெண்கள் இல்லைன்னா ஆம்பளை எதுவுமே செய்ய முடியாது சொன்னாங்க இவங்க. ஆமா, எதுவுமே செய்ய முடியாது. செய்யலாம். என்ன செய்வீங்க? மண்டி போட்டு இது பண்ண. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்தா சொல்றான் பாரு, கப்ளிங் ஓசுறாங்க. நான் ஒரு பெண் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாத ஆண்கள் தானே சொல்லிட்டு இருக்கேன். கப்ளிங் ஓசிட்டு இருக்க. கப்ளிங் ஓசுனா என்னையா? 1000 தான் இந்த மாதிரி தண்ணி தொட்டி இருந்தாலும் அதுல ஓஸ் இறக்குவாங்க. ஓஸ் இறக்கும் போது அந்த ஓஸ் பத்தலைன்னா அதான் கப்ளிங் ஜாயிண்ட். ஆம்பளை அதே மாதிரி ஒண்டவர் வேணும் வந்து ஓச இது பண்ணும். அப்போ உங்க கப்ளிங் ஜாயிண்ட் வந்ததுனாலதான் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அந்த இது அன்னபண்ட் சுத்தணும். அன்னபண்ட் 1 மணிக்கு டொங்கஸ் போடும். அதான் இது அப்படின்னா என்னங்க? டொங்கஸ் போட்டு பேபி வெட்டு. என்ன சொல்ல வரீங்க? தெளிவா என்ன சொன்னாலும் என் ஆண் வர்க்கத்துக்கு புரியும். கமான். இதுல எத்தனை பேர் ஓட்ட சட்டி போட்டிருக்கானு தெரியுமா? ஏன் ஓட்ட சட்டி போடுறான்? ஏன் போடுறான்? பூமியில வந்து ஹேர் ஏறு ஏறு ஏறும். அந்த ஹேர் ஏறும் போது அவனே தெய்வப்பட ஏறுவான். இங்க பாருங்க, அவர் உங்களை தாயா பேசிட்டு இருக்காரு, நீங்க ஏன்னு கத்திட்டு இருக்கீங்க. என் தம்பிகளுக்காக நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்றேன். எதுக்கு ஏன்றேன்? ஆனா சத்தியமா சொல்றேன், ஏன்னு ஏஞ்சிடுறேன். ஒன்னே ஒரு நாளைக்கு ஏன் படம் பார்க்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு ஆண் வர்க்கம் இருக்க வரைக்கும் உங்களை அசைச்சுக்கவே முடியாது. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி. ஆனா கோயிலாவை மற்ற பெண்களோ மேடையில வச்சு இந்த நிப்பாட்டி விட்டாரு, அசிங்கப்படுத்தி விட்டாரு. இந்த காசை வாங்கிட்டு போய் 10 ஏழையை காப்பாத்துறதுக்கு நான் முட்டா கிடையாது. நான் என் தம்பிகளை சிரிக்க வைப்பதற்காக பேசுறேன். கள்ளிச்சேரியில எங்க ஆத்தா முத்துவலின்னு ஒரு பொம்பளை இல்லைன்னா நான் இல்லை, எங்க அம்மா. அதே நான் இவன் என் தம்பிகளை சிரிக்க வைக்க பேசுறேன். நாடகம் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் ஆம்பளை ஆளு எங்கன்னா இருட்டுக்குள்ள நின்று பசி ஏறி பைக்கை கொண்டு போய் தொழில் பண்ணிக்கிட்டு நாடகம் நடிச்சு விட்டு கச்சேரி பண்ணிட்டு வரலாம். ஆனால் ஒரு பொம்பளை தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய குழந்தை தாய் கணவனை வந்து இந்த வயசுல ஒரு டான்ஸ் ஆடி காப்பாற்றுற கோயிலாம் போன்று இருக்கக்கூடிய தமிழச்சி தான் பெரியாள். வாழ்த்துக்கள் தங்கச்சி. தங்கச்சி தான் எனக்கு வேணும். அதான் வேணுமா மனு கொடுக்குறேன் பாரு. மனு கொடுக்குறானா இல்லை எச்சு பத்தியில் லவ் லெட்டர் கொடுக்குறானா? கொண்டாடா தங்கம் வாடா. பிரபலூர் கிராம மக்கள் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001 காசுங்கடா ஆட்டை போட்டாங்க. காசு அப்படி சொல்லு மேனேஜர். மண்ணப்பாற கோயிலா அழகுல ரொம்ப செதுக்க ஆண்டவன் படைச்சிருக்க. நான் என்ன தொட்டு தடவனாலும் உன் புருஷனுக்கு மட்டும் தாண்டி உன் பீரோல் சாவி. நான் ஒரு நாளைக்கு அந்த சாவி தொலைஞ்சு போனா நான் வரேன் கள்ளச்சாவி. இவன் நயன்தாரா போல இருக்கா தங்கமோ, அப்படி நயன்தாரா ஏன் நயன்தாரா போல இருக்கா தங்கமோ, இவன் நயன்தாரா போல இருக்கா தங்கம், நயன்தாரா போல இருக்கா தங்கம். இவன் நயன்தாரா
என்ன என்ன தம்பி என்னப்பா? அது உங்க அம்மா இல்ல கோத்தா. என்னடா தம்பி என்ன? என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு நாளைக்கு அடிச்சு விடுவீங்க. நீங்க யாருங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? கத்தியா லூஸ் மாதிரி இருந்து லூஸை டைட் பண்ண வரேன் பாரு. கெட்டவைய நான் இப்ப செய்யறது இல்லப்பா. அவங்க உங்களை தாங்க செய்ய சொல்றாங்க. தொங்காஸ்னா என்னங்க? தொங்காஸ்னா என்னங்க? அப்படின்னா நாக்கு போடுறான்னா அப்படின்னா என்னங்க? எனக்கெல்லாம் அப்படின்னா நாடகம் நடந்துக்கிறதுக்கு போடா லூஸ் போல. இங்க பாருங்க. என்ன தெரியுமா? அடிச்சு விட்டா போயிடுவான்னா நான் இல்லப்பா. அடங்கோத்தா என்ன வச்சிட்டேன்? ஐயோ இங்க உங்களுக்கு இங்க இடம் இல்லைங்க. நீங்க அப்படி கீழே போங்க. இங்க என்ன மூத்திர அடிச்சு தரவா? உன் கோமியத்தை குடிப்பியா பால் காய்ச்ச தொலைக்கிறானா? இந்த வேஷம் போட்டு வந்து தெரியுமா எதுக்கு? ஒன்னே ஒரு போடு போடுறது. என்னது? என்ன போடு போடுறதுக்கு? இங்க பாருங்க. அப்படி பைத்தியத்தெல்லாம் அப்படி மேடையில விடுறீங்களே. இத்தனை பேர் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. அவன் பார்த்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. அவன் பார்த்தா பைத்தியக்காரே நம்ம பாட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. அவன் பார்த்தா பைத்தியக்காரே. நான் கூட்டு வந்து சம்பளம் கொடுக்க நீங்க நோகாம குத்தவா வயிறுமனே பாடா. ஏய் வா வாத்தா. அவன் ஒண்ணும் பண்ண மாட்டேன், சும்மா நடிப்பேன். டேய் என்ன பண்ண போற? அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க கூடாது. கண்டங்கரு நத்திந்துப்பு. அக்கா 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 நீங்க என்னோட தம்பி. ஊர்ல 4 பேர் ஒத்துக்கங்க. அவங்க ஒத்துக்குறாங்க. அவங்க ஒத்துக்குறாங்க. இடையமேலூர் முனியாண்டி நினைவு மலர் ஜேஜிபி கருதுவண்டி நெல் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் உரிமை தென்னரசு முனியாண்டி சார்பானார். ஆமா இங்க நான் வந்து பேப்பரை வாதிக்கிறேன், அவங்க நோட்டீஸ் அடிக்கிறாங்க. வரு கண்டு கல்லு மண்டை உட. இங்க பாரு ஜேஜிபி கருதுவண்டி டிராக்டர் வச்சுக்கிட்டு பெரிய ராஸ்கல் 100 ஓவா பாமர தொழிலாளியில் 500 ரூபா கொடுக்குறேன். அவன் தான்டா மனுஷன். வட்ட வட்ட பாறையில மரகரு என்ன இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. பாவம் அவரே புத்தி சரியில்லாம இருக்காரு. அவரை போய் அடிக்கிறீங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? அவன் என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுறேன்? என்ன வார்த்தை பேசுறாரு? போடா. நீங்க போகாதீங்க. அதை பூராத்தி உதுக்குறேன் பாரு. உதுக்குறேன்னு ஆப்ப செதுக்குறேன்னு அர்த்தம். நீ திருந்த மாட்ட மயிர் மகள போடியாங்கிட்டு. அப்படியே தப்பா பேசாதீங்க. ஏய் அவன் வேற மாதிரி ஆங்கிள் பண்றேன். வேற மாதிரினா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி அல்பாபெட். அப்படினா என்னங்க? அந்த பாரு ஒத்த கண்ணல காமத்தை உண்டாக்குறேன். அந்த அந்த பாரு கொஞ்ச நேரத்துல மடுவை டச் பண்ண ஆண்டிவேன். எது 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 ஐயோ ஐயோ இங்க பாருங்க. அடிக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துராமா சொல்லிட்டேன். பாருங்க சின்ன பிள்ளை மாதிரி பாவம். உனக்கு என்னனே பண்ணுது? கப்ளிங் வடைக்குதா? பேசாம இருந்தேன். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி உங்களை சிரிக்க வைக்கிறக்கா ஏதாவது பண்ணுவோம். ஆனா நீங்க ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுறீங்களே. இதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே உண்மை. உண்மையிலே சொல்றான். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றோம். இதுல மருதமணி வர சொல்லு, ராதாகிருஷ்ணன் வர சொல்லுன்னு பேசாதீங்க. எங்க 2த்துக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் நடிக்கக்கூடிய இடத்துல தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் விட்டு கொடுத்து தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவன வேணாம்.
எங்க 2 பேர்த்தையும் ஒண்ணா வச்சு பாருங்க, பிரிச்சு வச்சு பார்க்கலனா ஏன்னா இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் செய்வாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா தெரியும். என்ன ஓய் கோயிலா தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இந்து வந்து ஒக்குர் மேட தானடி. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்து நடுவீடு தானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீர் தான் இவை சொத்தானது. போடு தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்து நடுவீடு. குனிஞ்சு குனிஞ்சு எதுக்கு வர்றேன்? உன் பணியாரத்தை பரட்ட பாக்குறேன். கோயிலா கோயிலா என்ன என்ன தினமும் நீ ஏன் நடந்துக்கோ கோயிலா? நீ ஏன் நாடகத்துக்கு வா, அப்பத்தான் அவன் சீம்பாலு கிடைக்கும்னு வா. சீபால் என்னையா? அது மாடுல மாடுல கொடுக்கோ. வண்டியும் ப்ரோது என்னுடைய உண்ணி. எது உண்மையா? மண்டியூர் கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி, பாண்டி முன்னி கோயிலருக்கு என் கட்டான கட்டழகே. பார்த்து வர போய் வருவோம் என் பொட்டான பூவழகே. பார்த்து வர போய் வருவோம் கட்டான மயிர் மகளை அவன்ட்ட மட்டும் அணையிற. நீங்க ஏன் இப்படி ஆடுறீங்க? அப்படித்தான் கிளச்சி பாத்தீங்களா, அவரை விரட்டியே விட்டீங்க. நல்ல மனுஷன். விரட்டல. இதுல இருந்து ஆம்பளை பேர ஊரை நல்லா கத்துக்கங்கப்பா. என்னன்னு? நல்லா அழகா இருக்கவனுக்கு எந்த பொம்பளையும் அமைய மாட்டான். அவன் பாரு, ரயிலு தண்டவாளம் உடஞ்சது மாதிரி பல்லு முகரையும் அடிபட்டு கிடந்த இருதல முனி மாதிரி இருக்கேன். அவனை லயன் கொடுக்குறியாரு. அவர் எவ்வளவு அழகா இருக்காரு, அவர் எவ்வளவு அழகா இருக்காரு. காலையில போய் கண்ணுல பிதுக்கு மருந்து ஊத்து. ஓ முகரை பாரு, நல்ல வெள்ளை பண்ணியாட்டான். அப்புறம் முகரை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அப்படி 2 பேரும் சேர்ந்து குட்டி ஓட்டீங்கன்னா எனக்கு ஆண்குட்டி கொடுங்க. ஆண்குட்டியா? நான் வேட்டையாடணும் கலிஜேரி கம்மா. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. அத்தாடி சாரி ஆண்டி. யாரே பார்த்தா ஆட்டிக்கிற? அப்படி ஓரமா நின்னுங்க அங்கிள். உன்னை யாரு இப்ப வர சொன்னது? உன்னை யாரு வர சொன்னது? இல்ல ப்ரோ. நல்லா நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா அடிச்சுக்கோங்க. பொழங்கல்ட்டு போய்கிட்டே இருப்பேன். சாரி புத்துரு, உணர்ச்சி வசப்பட்டேன். சிவகங்கை தாண்ட மாட்டேன். சிவகங்கையே போலடா முண்டை. அப்படியா? அது கூட தெரியல உங்களுக்கு. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. சத்தியமா பைத்தியம் அவரா நீங்களா? நீங்க தானே பைத்தியம். அவர் தான் பைத்தியம். அவர் தான் பைத்தியம் மாதிரியே பண்றாரு. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. This was and the coupling. Was this coupling? உள்ள மாட்டி வச்சுக்க. இது என்னது அண்ணே? இது விளக்கம் சொல்லு. இது என்னது மருதமணி அங்கிள்? இது ஒன்னது. இத கையில பிடி. புடிச்சிட்டேன். புடிச்சு உருவு. எப்படி உருவுறது எனக்கு தெரியாதே. வெள்ள என்ன ஓட்டுக்குங்கடா. இது இருனே. இது குடுவே. இது என்னது? நிறைய பேர் கப்ளிங் ஓஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தீங்க. இப்போ இவர் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. நமக்காக அந்த ஆராய்ச்சி செய்ய சாமிப்பார். எது? செய்யுங்க சார். ஐயா இந்த ஓஸ் இது ரெண்டும் கொண்டு வந்து மகராஜா கிட்ட வா. உன் முகத்தை காமி. அப்ப சொல்லுவேன். சரிங்க. இல்ல வேலை மணல் எனக்கே படம் உடனே ஆனா அளவா கொண்டு வந்திருக்கான் பாரு. கேட்டியா இருந்தா எப்படி என்னது எப்படி தெரியும்? எப்படி ஏன் அளவு உனக்கு தெரியும்? உன்னே சொன்னா போய் தான் சொன்னா
எங்க அது என்னது இது என்னது? அது ஒன்னது இது என்னது? இது என்னது அது என்னது? இந்த ஓஸ்னா எது, கப்ளிங்னா எது? இப்ப ஜாயின் பண்ணி காமிங்க. ஐயோ தம்பி ராசா, இன்னும் விவரம் தெரியாமத்தே இருந்திருக்கியா? சொல்றேன் தவா ஜோ கோயிலா, அதுதான் ஒன்னது. அதுதான் இது என்னது அது என்னது? இது என்ன தெரியுமா? இது என்னது? அதுதான் கப்ளிங். கப்ளிங் இதுதான். அத கொஞ்சம் இறக்கி வை. அதே ஐயா முத போர் போட்டு கும்பிட்டு தண்ணி வரும்போது ஓசை சொருவேன். அதான் எவ்வளவு பக்தி சார். அமெரிக்கா இத வச்சு தானே வீட்ல பைப்பு போடுவாங்க. ஐயோ மகராஜி, அதெல்லாம் சரியா வச்சுட்டா நான் இப்ப காமிக்கிறேன். சரிங்க சரி. அதுதான் கப்ளிங். கப்ளிங் இதுதான் ஓசு. இதுதான் ஓசு. ஆமா இதுதான் ஓசு. இது என்னது? அது என்னது? என்னது? அது என்னது? ஓசு. அத என்னது? இது இல்ல ஒன்னது, அதுதான் ஒன்னதுமா. கண்டாலி மேல டைட்டா புரி. அப்படினா போயிட்டானா நாளைக்கு 800 ரூபா கொடுத்து நாள்ல மாட்டணும். 300 ரூபா சம்பளம் சைனாக்காரன். சைனாக்காரனா? மாட்டுங்க சார். இப்ப அது ஒன்னதா? என்னது? இது என்னது? இது ரெண்டும் சொருகுனா தான் தண்ணி வரும். என்ன தண்ணி வரும்? பைப்ல இருந்து தண்ணி வரும்மா. காவேரி தண்ணி வருமா? தண்ணி கொஞ்சம் தவட தண்ணியாத்தே வரும். காவே இரு ஜாயின் பண்ணுவான். இது பெண்டு ஓசு. பெண்டு நான் வேற ஊருக்கு லைன்ல இருக்கிறேன். பெண்டு ஓசு அவன் தானே கள்ள புரிச்ச முண்டை. அப்படியா? இந்த பெண்டு ஓசை விடக்கூடாது. அது உங்க கப்ளிங் ஓசா. இப்ப பாரு, கப்ளிங்கு ஓசு தாண்டி புள்ள, கப்ளிங்கு ஓசு தாண்டி. கப்பலிங்கு ஓசு தாண்டி புள்ள, கப்பலிங்கு ஓசு தாண்டி. அப்பா அண்ணே, அப்பா பாட்ட போன் அடிச்சு கேட்டா சொல்லிடாத. அப்படின்னா என்ன? இந்த பிள்ளையை கெடுத்து விட்டேன். எது எது கெடுத்து புட்டேங்கறாரு. கெடுத்து புட்டதுன்னா என்ன? பொலம் தள்ளிட்டேன் பாத்தியா? இங்க பாருங்க, கெட்டு போச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க. வேர்த்து ஒழுங்கும்போது தெரியுதுல. வேர்த்து ஒழுங்கும்போது ஆகுமா? நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? என்ன அங்கிள் பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. உனக்கு புரிஞ்சா எதுக்கு நாங்க வர்றோம்? யாருக்குமே புரியாது நாங்க பேசுறது. பாலியல் பலகாரம் செஞ்சுட்டியா உன்னை? பலகாரமா? அந்த பாலியல் பலகாரம் நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? இங்க வா, நான் சொல்லி தரேன். நல்லா இனிப்பா இருக்குமா? அப்புறம் போயிட்டு வருவோமா? அண்ணே இந்த 1 ரூபா கீழே அடக்குவார். பிச்சைக்கார பையில போய் கம்பெனி கொடுக்குறேன். 1 ரூபாய் வெட்டோம்னா உளுந்த வடை வெட்டியாம் பார். மட்டக்கம்பு நீலரைக்கு, மட்டக்கம்பு நீலருக்கு சாரம் போட்டு ரொம்ப நாளா காத்திருக்கு. சாரம் போட்டு ரொம்ப நாளா காத்திருக்கு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப நீட்டுறாரு. மருதங்குடி கொத்தனாரு மட்டக்கம்ப நீட்டினாரு. பொறுமை பொறுமை. ஏன் அங்கிள் உங்களுக்கு ஆம்பளை கேட்டமே கோவம் வருது? ஏன் உங்களுக்கு ஆம்பளை கேட்டமே கோவம் வருது? நான் ஆம்பளையில வாய்ப்பு கொடுக்குறியா? எதுக்கு? ஆம்பளைன்றத காமிக்கிறதுக்கு. இந்த அவுத்து காட்டுங்க, 2 போக்கஸ் லைட் எரியுது. இப்பதானே ஓசை காமிச்சேன். அது வந்து பைப்பு. 2 பேரும் அவருங்க. நீங்க பாத்து சொல்றீங்களா? ஓசில என்னைக்கு முண்டமானே விட போறியாடா? சிங்னா சிங்டா. எதே 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 ஒருத்த பொழந்து வருவேன். என்ன பாட்டு பாரு? வெஸ்டர்ன் மூவிஸ். திங்கினா திங்கியாடியா? வெஸ்டர்ன்ல பாரு. சோனா சோனா. ஏய் ஏய், வாயில ஏதாச்சும் அசிங்கம் வந்துரும். அசிங்கம் வரட்டும். இந்த கிளம்பிட்டாங்களா? அன்னத்தை பாத்தியா? அப்பத்த கேக்கேனா அப்பாத்தியா அப்பத்த கே அந்த பாட்டவா? தூக்கி போட்டு ஏய் 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 கட்டுனாரு அன்னத்தை பாத்தியே சின்னத்தை காமிச்சையா?
பாட்டையா மாத்திட்டயா? அந்த பாட்டு நான் கேட்டது பூரா அப்படித்தான். இல்ல நான் கேட்டத பாத்தியா தட்டிய பாத்தியா இந்த பாட்டு அப்படி இல்லங்க. அன்னத்தை பாத்தியா அப்பாத்த கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்த கேக்கேக்கு அப்பாத்தி தோ அப்பாத்த கூக்கூனா அப்பாத்தியே. உனக்கு நல்லா நுழையுதே. என்னது? ஓ வாயில பாடல். அந்த பாட்டு பாடலுடைய வரி. அப்பத்த காட்டியா அன்னத்தை காட்டியா அப்பத்த காட்டியா துவஞ்சு பாத்தியா நீங்க என்னங்க அப்பாட்ட காட்டு? நம்ம கடை வீதி கலகலக்கம் அக்கா மக இவன் நடந்து வந்தா இந்த பஸ் ஸ்டாண்டு சும்மா பளபளக்கும் இந்த பச்சை கிளி அவ நடந்து வந்தா அவ நீங்க என்ன ரெண்டு என்ன எதுக்கு ப்ரோ செஞ்சியே? செஞ்சாதான் கேள்வியுமில்ல கேப்பாருமில்ல. நம்ம ஆடுக்கு மாத்தி மாத்தி கிட்டி எடுத்துக்கிறோம். டங்கு 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 டங்கு. அதனால கோயிலா என் அருகில் வா. சாமி அழைக்கிற நேரம் 12:30 அழைச்சாத்தியம் சாமி வேட்டைக்கு போற நேரம். ஆமா. ஏய் மணியை பார்க்கல, அவளை குனிய வைக்க பார்க்க போறேன். இது என்னுடைய தேவதை கோயிலா. உன் அழகை கண்டு நான் வேதனை அடைகிறேன் தங்கமே. இந்த வரு ஏன்னா போன ஜென்மத்தில் அவன் நாயா இருந்தேன். அதுதான் பதுவுல மொய கிடக்கான வாடகை எடுக்கிறேன் பாரு. இன்றைக்கு நரம்பு தளர்ச்சி அந்தா குது குதுன்றியான் பாரு. ஒரு மாத்திரை இருக்குமா? ஏன் ப்ரோ என்ன குது குது தட்டுது? ஐயோ வேலைக்கு நல்லா இருக்கும்டா. மாடு புடி மாடு ஒன்னே சொல்லாடா தங்க நீ வாடா. அண்ணே இந்த பிள்ளை எங்கன்னு இருந்து தொட? மதுரை மாடுத்தாவுல இருந்து தொட்டுக்கிட்டு வா. உடம்புல எங்க இருந்து ஆரம்பிக்க என்னால முடியலடா. பல அழகான பிள்ளைய பார்த்ததுலடா. முடியாதுடா. ஐயோ கோயிலா ஐயோ அங்கதானே போ சம்பளம் தர மாட்டேன் எனக்கு. என்னண்ணே ஏன் ஏன் இந்த புள்ள வர்ற தெரியாம இன்னைக்கு காப்பு கட்டி விட்டானடா. எங்கடா காப்பு கட்டி இருக்க? கோயிலுக்கு மாரியாத்தா கோயிலுக்கு மஞ்சட்டி எடுக்கிறேன். ஐயோ எதுக்குப்பா? நாட்டுக்கோழி சேவலை திறக்கிங்க வா. எவனாவது மஞ்சட்டி எடுப்பானாடி? தீச்சட்டிடா. தீச்சட்டி அப்புறம் மஞ்சட்டி இல்லையா? சரி விட்டு கிருத்திரம் பிடிச்சவை கோயிலா. ஐயோ கோயிலா தட்டி எடுக்கட்டா? ஹரி பாதகத்துக்கு போட்டிருக்க சட்டியை கரெக்டா தர்றியா? நீ சட்டி எடுக்கிறான்டே. நீ சட்டி எடுக்கிறியா? கோயிலா கோயிலா நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது நடந்து வரவா எப்படி வர? நடந்து வராத உருண்டுகிட்டே வா. ஏன்டா? நீ வரும்போது நான் வேலையை முடிச்சிடுவேல. என்ன வேலை அங்கிள்? டொங்காசு போடுறது. ஐயோ இந்த கப்பலிங் கோச்சு கிளம்பிட்டாங்க. கோயிலா நான் உன்னை தொடுறத நீ யார்ட்டையுமே சொல்லாத. கோயிலா உன் வீட்டுக்கு வரும்போது வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தான் அங்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல உங்களுக்கு முதல் இரவுக்கு எல்லா வேலையும் ஏற்பாடு. சரிங்கண்ணா. உங்க அம்மா ஆளு எப்படி இருப்பாங்க? ஏழை ஏழை போடா உன்னோட பெரிய ஏன்னா இந்த பிள்ளைய விட்டுட்டு அவங்க அம்மா வேண்டாம். எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பான்னு கேட்க 1000 தான் இருந்தாலும் உன்னை பெத்த தாயை வணங்கிட்டு உனக்கு சூட ஏத்துறேன். ஆமா சூட ஏத்துனா எரியுமே. ஐயா சூட ஏத்தாதீங்க. சூட ஏத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி வேட்டு விழா விட்டு பத்தி போட்டு சொரியிருங்க அந்த வாழைப்பழத்துல. எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? கண்ணுல பால எம்கேஆர் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே.
அண்ணே அண்ணே நான் போயிட்டு வர புதன்கிழமை வரவா? நான் தாண்டா காதல் பண்றவன், நான் தாண்டா அவளை கட்டி பிடிக்கணும், நீ இல்லடா. இங்க வாடா. என் நாலு ப்ரோ அவன் அதை விட்டானா மியூசிக்கை நிறுத்துங்க. சரி நீ இந்த ஓடியாந்து மாமான்னு சொன்ன அவனை பொழக்கிறேன். மாமான்னு நான் உங்க 4 பேர்த்தை நம்ப முடியாது. ஏன்னா ஒரே குடும்பம், நீங்க காட்டு குடிக்க மாட்டீங்க தம்பி. அவன் கயத்தை விட்டுட்டு இந்த மாட்டை புடிச்சானா கத்துற மண்ணை வாரிக்கிட்டு அவனை பொழக்கிறேன். ஏன் தம்பிகளா இருந்தா கண்டிப்பா சொல்லுவேன். ப்ளீஸ் தம்பி, நான் மேஞ்ச வைக்கப்படப்ப இவன் மாட்டை கட்டி மேய பாக்குறேன். கண்டங்கர்ரு இங்க வாடி. நீ என்னதான் கட்டி பிடிச்ச அவனை பிறண்டாலும் நான் வாடை எடுக்கக்கூடிய சக்தி கீகாட்டுக்காரங்களுக்கு உண்டு. மோந்து வாத்து அவன் வாடை வந்துச்சுன்னா உன் தண்ணி பழம் வந்து போக முடியும். கண்ணுல பாழ மியூசிக் சாட் கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ ததன்ன சொல்லம்மா. சரி அது ஒண்ணும் இல்ல, அதை நம்ம பாத்துக்கிறோம். தம்பி வந்தானா? இல்லங்க வந்தவனே கத்துங்க. ஐயோ படக்கம். சரி சரி இந்த வட்டம் டக்குன்னு திரும்புறேன் பொழக்கிறேன். இல்ல உங்களுக்கெல்லாம் நியாயமா இருக்கா? காமிச்சு கொடுக்கலாமா? நீங்க போற அன்னைக்கு யாராவது காமிச்சு கொடுப்பாங்க? இதுக்கு மட்டும் யாரா இருந்தாலும் துரோகம்னால அப்புறம் நீங்க போய் மாட்டிக்கிடுவீங்க. நான் உங்களை காமிச்சு கொடுப்பேன். நல்ல கப்பலிங் மேல ஆசை இருந்தா யாரும் காமிச்சு கொடுக்காத. ஏன் சிங்கம் பூரா காட்டி கொடுத்துருப்போம் பாருவேன். உனக்கு அறைய பாடுறா. பிராமணப்பட்டி நிரோசா நாராயணமூர்த்தியின் 2 விழிகள் அபிநேந்திரா அகன்யா சார்பாக 101 நன்றி என் அன்புறவர்கள். ஒத்து கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறது. பார்த்துட்டே மரியாதை அற வாங்காத. ஒத்துக்க கயரை விட்டு கப்பலிங்க நோங்குனேன்னு சொல்றா. மண்ணை வரத்தான தூத்துனா மண்ணு ரைடு காவல்துறை சொல்லி தருவேன். தப்பிச்சுக்கிட்டானே ஓம வாயன். ஒத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதீரதே. அடி ஆத்தா மனசுகம் படப்பங்கதான் இருந்துச்சு. மாடு மேய வந்துச்சு. மாடை பிடிச்சு கட்டிப்புறா ஏழப்பால. நானா கட்டி பிடிச்சேன். மாடா வந்து மேஞ்சிச்சு. மாடு மேஞ்சதுக்கு முதல்ல அவதாரம் கட்டு. காளை மாடு மாதிரி மண்டி ஓடுறான். ஏய் அது கோமியம் குடிக்கிறது. இங்க வா. எங்க போய் கோமியம் குடிச்சு கிசனைக்கு போட தர்ற. மாடு மாதிரி முக்குமான்றா. முக்மோ சொல்லு. ஏ இது பால் குடிக்கிற கண்டு குட்டி சவுண்டா. இந்தா முக்மோ சொல்லு. ஐயா பாரு. ஐயா மாடு நகண்டுச்சுன்னா சொல்லுங்கய்யா. ஒத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சே பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறது. இந்த மாடு குத்து வாங்க போதுல. மாடு என்ன பண்ணுச்சு? எந்திரா. மாடு என்ன பண்ணுது? மாடு மண்ணை கலக்கி. அது என்ன பண்ணு? இது பொட்ட மண்ணு. வாடா உன்னை விடவே மாட்டா. இப்ப வாடா. நான் காயடிச்சு போடுவேன்ல. அனே திருந்தா. ஏன்டா என்னை பிடிச்சி விட சொல்றியோ மயிறு? ஒத்து குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறுது. அடி ஆத்தா மனசுகம் பாடுது.
சாத்து கொடி சார எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவா சோழி முடிச்சானா ஏய் விடு எனக்கு சந்தோஷம் தான் என்னைய பிடிச்ச கரை அவனை பிடிச்சுவார் மருதமணி ஆமா போனதுக்குள்ள 800 ஆரஞ்ச புழிஞ்சு தள்ளிட்டார் ஏய் போங்கடா ரொம்ப பண்ணாதீடா ஆரஞ்சு ஊரே குண்டக்க மாட்டேங்க ஏன் உங்களால முடியலன்னு இவ்வளவு வருத்தமா வந்துட்டாரா என்ன பண்ணாரு அண்ணே சோழியை முடிச்சிட்டோமா போய் சுண்டிவலை பிடிச்சி சோஞ்சிட்டு கிடந்திருப்பேன் முண்டை ஏன் மடு என்னடா சட்டி போடல பாத்துட்டியா ஐயோ கருங்குளத்து முனிய பாத்துட்டியா ஐயா நீங்க பார்த்ததா தங்கச்சி பார்க்க சொல்லுங்களே ஐயா கோடாங்கி நீங்க ஒரு கோடாங்கி தானே ஒரு முத்து போட்டு பாருங்களே இந்த கருங்குளத்து முனி எலும்புமா எலும்பாதான் ஒத்து குழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறுது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து குடி சார எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னைத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணுது ஓ வீரல் பட்டதும் என்னமோ என்னடா ஆட்டை உரிச்சு போட்டது மாதிரி ஆடா காணா ஏன் கொத்தா இத கிறிஸ்டியா என்ன பண்றீங்க நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்களோ பைத்தியம் ஆகல இன்னும் தப்பிக்க முடியாது அவன் நத்திந்துவு கண்டங்கர் வாடா இன்னும் போனேன்னா தொப்புள்ள சூடத்தை பொறுத்திட்டு சப்புன்னு அரைஞ்சுறேன் மயிறு சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணல பால ஏன் கண்ணல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏலே என்னடா ஸ்கேன் எடுத்து சரியா விழுகாத எக்ஸ்ரே மாதிரி இருக்க என்னங்க என்னங்க என்ன செய்யுது பேங்க்ல காது ஓட்டுக்காரு நீ எடுத்துக்கத்தா கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லு செல் நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தான் மாத்தாமலை ஆக்கி வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்ன நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த கோயிலாவும் எனக்காகத்தான் செத்துச்சு போச்சு கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா எப்படித்தான் மழவேயும்னு சொல்லுங்கம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே கலைஞனா பேரம் பத்தி எடுத்துட்ட வெக்கம் இல்லாம அவன் போற விட்டு நீ வேணா செக்யூரிட்டி வேலை வரு கம்போட காண்டு ஆனா நல்ல ஜோடி பொருத்தம்டா அண்ணி எங்க அண்ணன் வாழ்ந்த காலத்துல இருந்து உடம்பு ஏறல அண்ணி எப்படியாவது உங்க கலும்பு ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு அண்ணியா ஆமடி பண்ணி மயிர் மாலை ஏன் இப்படி பேசுறீங்க ஏய் விடுறா ஏய் அண்ணி
அண்ணே இவ்வளோ நேரம் நான் என்னையத்தான் நினச்சாங்க நினச்சி உன் தம்பி பித்தம் பிடிச்சி மனச்சாட்சி இல்லாமல் இவங்களை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சுக்கண்ணே. அண்ணியை நீ வச்சு பார்த்துக்க, நான் அமெரிக்கா போயிட்டு வரேன். ஐயோ நம்மளுக்கு வேணாம் தம்பி, நம்மளால வண்டி சொந்தமாக வச்சாலும் ஓட்ட முடியாது. நீ வண்டி ஓனராருன்னு அப்பக்கப்போ எடுத்து ஓட்டிக்கிற. டிவி முடிய போகுதுடா, டீசல் போட முடியாது என்னால. உழவு நல்லா இருக்கும். உழுவ முடியாது தம்பி என்னால. நான் அகனுக்குள்ள லைட்டா அப்படியே பஸ்ட் கேர்ல மெதுவா போய் மெதுவா வந்து பாட்டிடுவேன், அவ்வளவுதான். அப்ப என்ன மயத்துக்கு உள்ள போய் சொல்றீங்க அக்கா சின்னத்தா மகளே. அக்காவா? ஏன் அங்கிள் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீ எங்க சின்னம்மா மக, உனக்கு நான் தீனி ஓட முடியாதுதா. ஐயா நான் உன்னால பாதுகாக்க முடியாது, வண்டியை பாதுகாக்க முடியாதுதா. நாருக்கு உடம்புக்கு 10 பேர் வந்தாங்கன்னா மொத்தம் என்னை கட்டி போட்டு வச்சுட்டு நீ வண்டி ஓடிட்டு உங்க பேச்சுக்கா. எனக்கு நீ வந்து சொந்த பெரியமா மக. ஏண்டி இவ்வளவு நாள் புழங்கி விட்டு புதுசா வந்து மச்சான்னு எந்த மச்சான் மடுவை பிடிப்பேன் சொரு புஞ்சுவோம். இங்கே நகைச்சுவடியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் வெளியூர்ல இருந்து வந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த இந்த மாதிரி மருதமணியை வர சொல்லுங்க, மருதமணியை வர சொல்லுங்க. ஒருத்த மேடையில் நிற்கும் போது இன்னொரு நடிகரை வர சொன்னாலே யாருக்குமே மனசு தாங்காது, மனசு ரொம்ப சங்கடப்படும். இருந்தாலும் நானும் என் தம்பி ராதாகிருஷ்ணனும் நெடுங்காலமாக ஒன்றாவே நடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்புக்கு, உங்கள் அன்புக்கு நான் அடிமை. இருந்தாலும் அவன் நிற்கும்போது மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. நான் வந்து அவனை மாதிரி பொம்பளை வராமல் நான் வரவே மாட்டேன். பொம்பளை அங்கே வந்தாதே நான் அடுத்து மேடைக்கு வருவேன். ஆளை முகரையும் பாரு, எவ்வளவு கௌரவமா சொல்லிட்டு கடைசியில பொம்பளைக்கு அவசரம் வர்றேங்கிற. நீ பொம்பளை தானம்மா? டான்ஸ் வந்த பின்னாடி கப்பலிங்க வந்தாதே இந்த ஓசு வரும். அது வாசி எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். உன் காதலை சொல். என்னோட காதலை இந்த எறும்பு வரும்போது நான் எறும்பு சாவிஸ் எப்படி போடுறேன் மட்டும் சொல்லிடவா? காதலை சொல். போயிட்டான் சிவசமாதி அடை வந்துட்டான் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இப்பதான் சொன்னீங்க சித்தி மகன் சொன்னீங்க. காதலை சொல்லு கோகிலா. ஹலோ. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச இன்னாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை ஏங்குற. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச இன்னாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை ஏங்குற. ஆசையில சொக்குதையா என் மனசு, ஓ மீசையில குத்துதையா என் வயசு, உன் காதுக்குள்ள காதல் சொல்லும் கண்ணா என் கொடுசு. அண்ணு கிளி வண்ண கிளி அத்தவத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கு வசதி எப்படி? நேசமுள்ள மாமை கொஞ்சம் நெருங்கி வரட்டுமே, ஓனத்தியில விழுந்த முடி நெஞ்சில் விழட்டுமே. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நான் தாண்டா லவ் பண்றேன், நீ அத்தை குழி சம்பளத்துக்கு வந்தவன். படி ராஸ்கல், நீ அனுமதி இல்லாம நீ எப்படி தொடறதுக்கு உன் மனசு வருது? நான் உன்னை தூக்கி போட்டு பொழந்துருவேன் மருதமணி. லாஸ்ட் அண்ட் பெஸ்ட். என்ன பண்றீங்க? நீ இல்லாம எதை அடிச்சுறான். நேசமுள்ள மாமை கொஞ்சம் நெருங்கி வரட்டுமே, ஓனத்தியில விழுந்த முடி நெஞ்சில் விழட்டுமே. ஈரத்தல துவட்டும் தண்ணி எம்மேல் சிந்தட்டுமே, ஓ இடுப்ப சுத்தி கட்டும் வேட்டி என்ன கட்டட்டுமே. அழகான ஒரு தடவை செய்யா
அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு தெரியுமாடி? உன்னைய நான் காலில் விழுகணுமாக்க. ஏய் கோயிலா சும்மா கட்டிப்பிடி எங்க அண்ணன் அந்த பிள்ளை கட்டி பிடிக்கும். நீங்க முதல்ல காலில் விழு. முடிச்சு விட்டிய போங்க. அவன் முடிச்சு விட்டான்டா. டேய் ஐயோ கொலன்னு சிறுநாய் பீதி மாதிரி. ஐயோமா நாசமா போக. குடல் வாட வருதடா. வாயிலிருந்து எடுத்தானா குடல் இருந்து